கேப்டன்சி லக் ரஜத் படிதாருக்கு நிறைய இருக்கா கம்பேர்ட் டு அதர் கேப்டன்ஸ் ஃபேப் டு பிளஸியா இருக்கட்டும் விராட் கோலியா இருக்கட்டும் டு யூ திங்க் ரஜத் படிதாருக்கு ஒரு பெட்டர் லக் இருக்குன்னு நினைக்கிறீங்களா எப்படி? இல்ல பெட்டர் டீம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டு வித்தியாசம் இருக்கு. லக்கோட பெட்டர் டீம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் லக்க வந்து அந்த அளவுக்கு போகணுமா தெரியல. எனக்கு வந்து பெட்டர் டீம் தப்பா சொல்லல. இது எப்படின்னா வந்து இது இந்த கேம் எப்படி வேணா போயிருக்கலாம் சரியா? லைக் ஏன்னா வந்து இவர் வந்து ரஜத் படிதார் கைண்ட் ஆஃப் ஒரு க்ளோஸ் கேம்ஸ் வின் பண்றாரு. ஏன்னா ஆர்சிபி வந்து சென்னையில ஜெயிச்சது இல்ல ஜெயிச்சிட்டாரு, கேகேஆர்ல அவ்வளவு ஜெயிச்சது இல்ல ஜெயிச்சிட்டாரு, மும்பைலயே வந்து 2015 அப்புறம் இப்பதான் ஜெயிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விக்டரிஸ் கொடுக்குறாரு. ஐ திங்க் as a team RCB has done really well. I think அதுக்கு அந்த திங்க் டேங்க் தினேஷ் கார்த்திக், மல்லோலன் ரங்கராஜன் அவங்களுக்கு எல்லாம் வந்து ஸ்பெஷல் குடோ சொல்றோம். ஆண்டி ஃபிளவர் எஸ்கோச் வந்து உண்மையிலே அவர் வந்து பாராட்டணும். நம்ம வந்து டிகே மட்டும் சொல்லிட்டே இருக்கோம். ஆண்டி ஃபிளவர் பின்னாடி வந்து நிறைய விஷயம் பண்றாருன்னு தோணுது எனக்கு. ஏன்னா கடைசி ஒரு குருணால் பாண்டியா வந்து ஓவர் போடுறப்பே வந்து பாத்தீங்கன்னா வான்கேடியில் 20 ரன்லாம் வந்து நீங்க வந்து உண்மையிலே விக்கெட் எடுத்தாதான் பிரதர் டிஃபெண்ட்லாம் பண்ணவே முடியாது. வான்கேடியில் அந்த கடைசி ஒரு 20 ரன்லாம் 2 6 நீங்க வந்து எஜ்ஜு பட்டா கூட போயிடும். அந்த அளவுக்கு தான் இருக்கும் வான்கேடி ஸ்டேடியம். அப்சூட்டா பெங்களூர் ஸ்டேடியம் மாதிரி தான். சோ வந்து அதுல வந்து குருணால் பாண்டியா போட்டு விக்கெட் எடுத்து